நல்லா இருக்குது. அப்படியே இந்த ஒரு ரோட்டில் அப்படியே ஒரு வாக் போகிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. அப்படியே ஒரு வாக் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் அப் கண்ட்ரியில் வந்துங்க வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி குறிப்பாக இந்த மாதிரி எஸ்டேட்ஸ்குள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க, லைக் வேறு எங்கேயாவது சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, எதுக்கு, அது இதுன்னு எல்லாம் கேட்பாங்க, பெர்மிஷன் வேணும், அது இதுன்னு. ஆக்சுவலி நம்ம வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு ட்ராவல் வீடியோ தான் எடுப்போம். ஆனால் அதுக்குமே வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் தெரில, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பெர்மிஷன் அது இதுன்னு பார்க்க போனால் எதுவுமே எடுக்க முடியாது. இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை காட்டக்கூட முடியாது. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து ஸ்டானி கிளிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டேட். நம்ம வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரணும். அப்படியே இந்த எஸ்டேட்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஸ்ப்ரிங்கிள் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே ஸ்ப்ரிங்கிள் டிவிஷன், தப்ரப்பேன், அப்புறம் லோவர் டிவிஷன், அப்பர் டிவிஷன், அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் என்னை காட்டுறதை விட, நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறத விட இந்த வியூவெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஊர் பக்கம் வந்து vlog எடுக்கிறதுன்றது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இந்த இடத்துக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நாட்டார் தெய்வ வழிபாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப் கண்ட்ரியில் நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அண்ணா, என்ன சாமி சொல்லுவாங்க? என்ன சாமி இது? நான் வந்து யூடியூப் சேனலுக்கு தான் வீடியோ எடுக்கிறேன், பிரச்சனை இல்லையே? உங்களுக்கு எடுக்கலாமா? சொல்லுங்கள், அது என்ன சாமி? அதான் அன்றைக்கி இது வந்து மதுரை வீரசாமி. நான் இங்கே தான், நான் ரொம்ப தூரம்லாம் இல்லை, வேற எங்கேயெல்லாம் இல்லை, நான் கொமர்ஷியல் கொட்டகலையிலேருந்து தான் வந்திருக்கேன். கொமர்ஷியல் அங்கே தான் நான் இருக்கேன். வீடியோலாம் என்கிட்ட எடுத்தது இல்லை பெருசாக. இப்போ நான் வந்து சரி, அப்படியே இந்த பக்கம் மழை இல்லாமல் இருந்துச்சு, சரி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆமாம், வெயில் டைமில் வந்தீங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் சுற்றி வெயில். ஐயோ, அட்டை இருதுண்ணா. இல்லை, இங்கிட்டு நல்லா புட்டுலாம் இருக்குது. ஓகே, ஒரு யாரெல்லாம் இருக்குது. ஓகே. இந்த எஸ்டேட்குள்ளே கோயிலேருந்து இந்த பணியாக இருக்குது. பெரிய கோயில். ஆமாம், அதுதான் எஸ்டேட் கோயில். சரி சரி சரி, தேங்க்யூ. மாட்டுக்கா ஃபுல்லாக இருக்கிறீங்க? ஸோ எஸ், அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாட்டார் தெய்வ வழிபாடுகள் வந்து மலையகத்தில் பெரும்பாலும் நிறைய இடங்களில் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான். உங்களோட மெமரிஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. யா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ தாங்க, வியூ தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஹலோ. ஓகே, நம்ம அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். மழை ரொம்ப பேஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த சீசனில் ஒரு அட்டை வந்து டக் டக்குன்னு ஏறிடும். ஐயா, எங்கே பயணம்? வீடுங்களா? நான் சும்மா வீடியோ எடுக்கிறேன், பரவாயில்லைங்களே. நீங்கள் எங்கள் ஊர்? ஸ்ப்ரிங்கிளா? சரி சரி. குளிரேண்ணா? இப்படி தான் இருப்பாங்க இந்த பக்கம் வந்து. பெரும்பாலும் வந்து எல்லாருமே சகஜமாக எல்லோரும் நல்லா பேசுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பாருங்கள் எவ்வளோ குயிக்காக அட்டை ஏறுதுன்னு. இங்கே அட்டை வந்து ரத்தம் குடிக்கும்போது பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கூட இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இங்கே இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப் கண்ட்ரியில் நிறைய எஸ்டேட் சைடில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வாவ், நல்லா இருக்குல்ல? பாருங்க, ஒரு பஸ் இது காட்டுறேன், சீக்கிரம் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரூட்டுக்கு போகிற பஸ் வந்து, இந்த ரூட்டையும் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ்ஸும் வந்து பாருங்கள்.
அண்ணா தப்புற பெயின் இதுவா? ரூட் ஃபுல்லாக அப்படியேவா இருக்கும்? உடஞ்சி தான் இருக்கும். பஸ் இதுலையா போயிட்டு வரும் இப்படியா? சரி சரி சரி. நான் சும்மா இந்த ரூட் வந்து காட்டுறேன் பாருங்கள். பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் போயிட்டு வரும். ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு இந்த கோயிலே நான் காட்டிடுறேனே, ஏன் அதை விட்டு வைப்பானே. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மரம் இருந்து வெட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு விநாயகர் கோயில் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய இதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கோயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் செமெட்ரி இருக்கும். இது எல்லாமே செமெட்ரி. எல்லாமே செமெட்ரி தான், தெரியுதா? இப்போ இது இருக்குதா என்னன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் பழைய செமெட்ரியாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பக்கம் யாராவது உங்களோட அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெஹிக்கிள் மட்டும் தான் தாராளமாக வரலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு சின்ன குறுகிய ரோடு அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரொம்ப பெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது அப் கண்ட்ரியில். பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், நிறைய ஏரியாஸ் இருக்குது. இப்போ நான் ஏதோ வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் உள்ளுக்கு கொஞ்சம் இன்டீரியரான ஏரியாஸ் எல்லாம் போக 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 பார்த்திங்கன்னா இதை விட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்ள பார்க்கலாம். அதில் இருக்கிற கல்ச்சர்ஸ், அவங்களோட டெய்லி ருட்டீன் அப்படி இப்படின்னு பார்க்க போனோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொன்னால் இது வந்து கொழுந்து மடுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுந்தெல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல தான் நெருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து கொழுந்து மடுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ், நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றி வந்து மூங்கில் மரங்கள் அது இதுன்னு நிறையவே இருக்கும். அதுக்குள்ளே இப்படி ஒரு கோயில் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உண்மையாலுமே. இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்கள் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடடா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தண்ணி தெரியுமா அதெல்லாம். ஓகே, அப்புறம் கழட்டிட்டு போகலாம். இங்கேயே ரொம்ப வழுக்குது, பார்த்து தான் போகணும். அம்மா. ஸோ இது வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஆலமரம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அழகான ஒரு கோயில் தான் இது. பெரும்பாலும் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதிகமான இந்த மாதிரியான கோயில்கள், காட்டு கோயில்கள் எல்லாமே. என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் நல்ல விசேஷமாக பூஜையெல்லாம் செஞ்சு வழிபடுற ஒரு இடம் தான் இது. வாவ், இந்த மரம் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அழகாக இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப அந்த பக்கம்லாம் போக வேணாம், வழுக்குது. ஓகே, நல்லா இருக்குல்ல. விறகு கொண்டு போகிறாங்க.
ஸோ ஓகே, அப்படியே வந்தாச்சு சென்ட் கிளேர் டீ சென்டர் பக்கமாக. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டெவன் ஃபால்ஸோட வியூ இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே பாருங்கள், தண்ணி இது மழை சீசன் அப்படின்றதுனால தண்ணி ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, டீ சென்டருக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்னா சரி. சரி, நான் ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இதுவும் என்ட்ரன்ஸ். அது இல்லாமல் இங்கேயும் ஒன்று இருக்குது. இங்கே தான் டீ, கேக் அந்த மாதிரி வேணும்னா நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ணா எவ்வளோண்ணா இது ரெண்டுக்கும்? 440. நான் பே பண்ணுறேன் இப்போ. ஓகே, அவ்வளோதான். இந்த குளிருக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. அப்படியே இங்கே ப்ளேன் டீ குடிச்சிட்டு கேக் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். செம்மையாக இருக்குங்க கிளைமேட், ஆனால் மழையாக இருக்குது, அதுதான். ஓகே, அதையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இனி என்ன தான் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்பவே அடிக்கடி வந்து பார்த்த ஒரு இடம் தான். சும்மா ஒரு வீடியோக்காக இந்த மாதிரி ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு சீன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே குடிச்சிட்டு கிளம்பலாம்.